சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் குடிநீர் வழங்கும் கட்டணமில்லா தானியங்கி இயந்திரத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை தொடங்கி வைத்ததின் அடையாளமாக கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. சென்னையில மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல தூய்மையான குடிநீர் வழங்கக்கூடிய கட்டணமில்லா குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் என்பது தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில கடற்கரை, பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள், பள்ளி கல்லூரிகள், சந்தை பகுதிகள், மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய பகுதிகளில் இலவச குடிநீர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஏடிஎம்களிலும் 150 மில்லி லிட்டர் மற்றும் 1 லிட்டர் என 2 அளவுகளில் இந்த குடிநீர் பெற்றுக் கொள்ள முடியும். பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வரக்கூடிய தண்ணீர் பாட்டில் மூலமாக இந்த நீரை பிடித்துக் கொள்வதற்குண்டான நடைமுறை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் தமிழக முதலமைச்சர் மெரினா கடற்கரையில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 50 இடங்கள்ல நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஏடிஎம் குடிநீர் ஏடிஎம்ல சென்னை மெரினா கடற்கரையில தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னையில பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்குண்டான நடைமுறையாகத்தான் குடிநீர் ஏடிஎம்கள் வந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது. இதை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய 50 இடங்களிலும் இன்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஒரு ஏடிஎம்ல, அதாவது மெரினா கடற்கரையில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் ஏடிஎம்ல இருந்து ஓட்டர்கள் மூலமாக அந்த பாட்டில் மூலமாக தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், உடன் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் கே. நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள்.